இப்ப கல்யாணராமன் அவர்கள் பாத்தீங்கன்னா 3 வருஷமாவே தொடர்ச்சியாவே இவர் மாநில தலைவர் ஆனதுல இருந்து இவர் மேல தொடர் குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ம் அவர் கொஞ்சம் மாநில தலைவர் ஆகணும்னு விருப்பப்பட்டார். தேசியம் அதற்கு உண்டான வாய்ப்பு வழங்கல. இவரை கொண்டாந்து அதுவும் நடுவில் எங்கிருந்தோ வந்தவர், நான் எத்தனை வருஷம் சீனியரு, நான் இவ்வளவு தூரம் இருக்கிறேங்கிற ஒரு கோபம். ம் அந்த கோபத்தின் வெளிப்பாடு இவர் மேல தொடர்ச்சியான விமர்சனங்கள். இவர் இந்த திமுகவோட பி டீமா இருக்காரு, இந்த அமைச்சர்கிட்ட தொடர்புல இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தொடர்ச்சியான விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு தான் மேடம் இருக்காரு. ஓகே ஆனா என்னன்னா அவர் கட்சிக்குள்ளாரே தான் இருக்கு. இவரால அவர் தொட முடியலைங்க. ஓ. டெல்லியில இவருக்கு இருக்கிற லாபி, நாளைக்கு நீங்க அவரை பத்தி பேசுனீங்கன்னா நீ அவரை விட்டுற, அவரை பேசாத, வேற என்ன நீ கட்சி வேலையை பாருங்கிற மாதிரி பேசிடுறாங்க. ம் இவருக்கு ஒரு டைம் தேவைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அவரை காலி செய்யறதுக்கு. இவர் அழகா அதை எப்படி பில்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, என்னை தமிழிசை அவர்களோட பேச வச்சு நாளைக்கு என்னைய கொண்டாந்து ஒரு ஸ்லாப் பிளாட்ஃபார்ம்ல நிறுத்திட்டு, ம் தமிழிசை அவர்கள் நாளைக்கு சூர்யா அப்படி பேசுறாரு, கட்சிக்கு ஒரு ஒழுக்கம் வேணும், யாரும் இந்த தலைவர்களை விமர்சனம் பண்ணா உடனே நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு உண்டான ஒரு அடக்கம் வேணும், இந்த சும்மா ட்விட்டர்ல எல்லாம் பூந்துக்கிட்டு ஒன்றும் இல்லை. யாரு இவங்க 2 பேரும் சமரசம் ஆயிட்டாங்க. யாரு அண்ணாமலையும் தமிழிசையும் அவங்க வீட்டில் சந்திச்சு சமரசம் ஆனதுக்கப்புறம் கட்சி கூட்டத்தில் பேசுறாங்க கோர் கமிட்டியில. இந்த ஒரு மாதிரி விஷயங்கள் வேணுங்கிறப்ப இவர் என்ன பண்றாரு, என்ன செய்யறது, அப்படி பார்த்தா இவர் கல்யாணராமன் கூட தான் என்னை பேசிக்கிட்டு இருக்காரு, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், நடவடிக்கை எடுக்க முடியுமா, நாளைக்கு அதுக்கெல்லாம் நீங்க விட்டுறீங்களான்னு. இல்லை யாரா இருந்தாலும் சரி எடுத்து தான் ஆகணும். ஆக்சுவலாக கல்யாணராமன் அவர்கள் தமிழிசை அவர்களுக்கும் ரொம்ப நெருக்கம். ம் அந்த அம்மாவும் நடுவுல எல்லாம் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் இந்த சிச்சுவேஷன்ல என்னை அந்த அம்மா காவு வாங்குறதுனால இப்ப கல்யாணராமனை அண்ணாமலை அடிப்பதனால அண்ணாமலை பெரிய வீரர்னு சூரர்னு இங்க யாரும் பேச போறதில்ல. அவருடைய தனிப்பட்ட முறையான கோபத்தை என்னை விமர்சனம் செய்தவரை கட்சியிலிருந்து நான் நீக்கிட்டேன்னு சொல்லி அவர் வேணா பெருமூச்சு விட்டுக்கலாமே தவிர ஆன் பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல அண்ணாமலைக்கு இதனால் பெரிய சர்டிபிகேட் கிடையாது. ம் ஆனால் தமிழிசை நாளைக்கு திருச்சி சூர்யாவை தூக்கி வெளியில வீசிட்டா, அண்ணாமலைக்கு வலதுகரமா இருந்தவர், இடதுகரமா இருந்தவர், அண்ணாமலையோட நிழலா இருந்தவர், அண்ணாமலையோட தம்பியா இருந்தவர், அப்படிப்பட்ட சூர்யாவே தமிழிசைக்கா நாளைக்கு தூக்கி கட்சியில இருந்து வெளில வீசிட்டாங்கிறப்ப இது நாளைக்கு அவங்களுக்கு 3 இல்ல 30 மடங்கு பிளாட்ஃபார்ம் நாளைக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதனால அவங்க சிம்பிளா என்ன சொல்றாங்க, ரைட்டு கல்யாணராமனையும் எடுங்க சூர்யாவையும் எடுங்கன்னோடனே இவர் தான் மேடம் அங்க நாளைக்கு பேசுனது, இவர் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. ஆனா இவர் ஒன்றும் தெரியாதவர் மாதிரியே நாளைக்கு நீங்க பண்ணிக்கங்க ரைட்டு அப்ரூவல் கொடுத்துட்டு இவர் பாட்டு கிளம்பி வந்துட்டு ம் எனக்கும் அங்க நடந்ததுக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு என்கிட்ட நடிக்கிறாருங்க. அவரு கிட்டத்தட்ட சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, மாநில தலைவரான எனக்கே தெரியாம உன்னை எடுத்துட்டாங்கிறாரு. அவர் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு கூச்சமா இருக்குது, அதனால நான் சொல்லலாங்கிற மாதிரி பேசுறது. ம் ஆனா உள்ள நடந்த சீனே வேற. ம் இவருக்கு எப்பயுமே கடந்த முறையும் டெய்ஸியோடைய ஆடியோனால் என்னை கட்சியில இருந்து நீக்கவில்லை. நாங்க விசாரணை குழுக்கு போறோம், போன இடத்துல நாளைக்கு தி அதர் பார்ட் ஆஃப் ஆடியோன்னு ஒன்று இருக்கு. அதாவது நான் அவங்களை கண்ணாமனா திட்டுறதுக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட என்ன பேசுனாங்கிற ஒரு பார்ட் ஆடியோ இருக்கும்ல, ஆமா இந்த ப்ரொவோக்கிங் பாயிண்ட் எதை அவங்க பேசுனனால நான் அவ்வளோ கோவப்பட்டேன். எவனா இருந்தாலும் நாளைக்கு சும்மா போய் ரோட்ல போறவனை திட்டுவானா, ம் அப்ப அவங்க என்ன பேசுனாங்கிற அதர் ஹாஃப் ஆடியோவை நான் ப்ரொடியூஸ் பண்றேன் விசாரணை குழுவில். ஓகே அப்ப அவங்க முடிவு பண்ணிடுறாங்க, இது நீங்க தான் ப்ரொவோக் பண்ணியிருக்கிறீங்க, நீங்க தான் இது ரொம்ப மோசமா பேசியிருக்கீங்க, இது ஒரு லேடியா நீங்க பேசக்கூடாது, இதனால தான் அது ட்ரிகரிங் பாயிண்ட் ஆயிருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா என் மேல ஆக்ஷன் எடுத்தா அவங்க மேலேயும் எடுங்கங்கிறாரு. அப்ப 2 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறோங்கிற மாதிரி குழுவோட முடிவு வந்தோடனே தேசிய அவர்கள் நான் எந்த பிரச்சனையும் பண்ணல, அவர் என் தம்பி தான், நாளைக்கு நான் இந்த ஆடியோவை நான் லீக் பண்ணவும் இல்லை, விசாரணை குழுவுக்கு நான் மனு போடவும் இல்லை, இதை நான் பிரச்சனையாக்கவும் விரும்பல, நானும் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன், அதனால அவர் என்னை திட்டாரு, இது எங்களுக்குள்ளார முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. இது மறுபடியும் இந்த விஷயம் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க, அந்த காலை ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க ஃபுல்லாவே நம்ம கிட்ட. அதாவது மேடம் இவங்க ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கிறப்பயே எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஆடியோ அனுப்புறாங்க 4:30 மணிக்கு. அந்த ஆடியோல இருந்து தான் ட்ரிகரிங் பாயிண்ட் ஆரம்பிக்குது. ஓகே நான் அப்போ ஃபோன் பண்ணி திட்ட ஆரம்பிக்கிறப்ப இவங்க பர்பஸ்ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அதில் ஒரு நல்லது என்ன நடந்துச்சுன்னா, நான் அந்த ஆடியோவை கேட்ட உடனே நான் அவர் அண்ணாமலைக்கு அந்த ஆடியோவை ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இவங்க உடனே நான் இவங்க திட்டினது இவங்களுக்கு ஆடியோ பைட் கிடைச்ச உடனே இவங்க எனக்கு டெலிட் ஃபார் எவ்ரிவன் கொடுத்துட்றாங்க. ம் பட் ஆனால் நல்ல வேளை நான் இவங்க சேட்ல இருந்து அண்ணாமலைக்கு அனுப்பிச்சதுனால அந்த சேட்டில் அந்த ஆடியோ அப்படியே இருந்துச்சு. அப்படியே இருக்கு. ஓகே ஓகே, அது அவங்க ஒரு 4 நிமிஷம் ஃபர்ஸ்ட் பேசுறாங்க, அதுதான் ட்ரிகரிங் பாயிண்ட். அதுல இருந்து தான் இவங்களை நம்ம கூப்பிட்டு திட்டுறோம். ம் இப்ப விசாரணை குழுவில் என்ன பண்ணிடுறாங்க, ரைட்டு 2 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுங்கன்னு இவங்க உடனே சரண்டர் ஆயிடுறாங்க. எங்களுக்குள்ளார ஒண்ணுமே இல்லைன்னு தான் மறுபடியும் இது அண்ணாமலைக்கு அதுக்கு போகுது. ம் அப்ப அவர் என்ன சொல்றாரு, இப்படிதான் நான் முன்னாடியே கமலாலயத்துல கூப்பிட்டு 2 பேர்த்திட்டையும் பேசினப்ப இவங்க பிரச்சனை இல்லைன்னு முடிச்சுட்டு போயிட்டு திரும்பி இந்த அம்மா வெளியில போயிட்டு அண்ணாமலை அவங்களும் டெய்ஸியும் நாளைக்கு வெளியில பேசுனாங்க மேடம். மீடியால அண்ணாமலை நாளைக்கு இதுக்கு ஒரு துணை இருக்கிறார், அண்ணாமலை கிட்ட நான் நேர்ல போய் சொன்னேன், அவர் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார், மகளிர்களுக்கு உரிமை கொடுக்க மறுக்கிறார், பாதுகாப்பு கொடுக்க மறுக்கிறார்னு நாளைக்கு இந்த பொம்பளை தான் பேசுச்சு, அவ்வளவு பேச்சு. ஓகே ஆனா நாளைக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு துப்பு இல்ல. இப்ப நாளைக்கு உடனே இவர் என்ன சொல்றாரு, இப்படிதான் ஏன்டே சொன்னாங்க,
அதனால எதா இருந்தாலும் இனிமேட்டு வெளியில் அவங்கள ப்ரெஸ்ஸை வச்சே சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி உட்கார வச்சு எங்களுக்குள்ளார ஒன்றும் இல்லைன்னு சுமூகமாக முடிச்சுட்டாங்க. நான் ஒரு காவல்துறை அதிகாரியாக நான் கேட்குறேன், இப்போ நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஸ்டேஷனில், நீங்கள் வந்து எனக்கு ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. அப்போ போலீஸ் என்ன சொல்கிறோம், 2 பேரும் காம்ப்ரமைஸாக போகிறீங்களா இல்லை 2 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போடுறவான்னு கேட்கும். இல்லைங்க நான் 2 பேரும் காம்ப்ரமைஸாக போகிறேன்னா அப்போ 2 பேரும் காம்ப்ரமைஸாக போங்கன்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. இப்போ அது மாதிரி டெய்ஸியும் நானும் பொதுத்தளத்தில் வந்து உட்காந்து எங்களுக்குள்ளார எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமேலும் இவர் ஏன் என் மேல நடவடிக்கை எடுத்தார் தெரியுமா? அவருக்கு அந்த சூழ்நிலையில் காயத்ரி ரகுராமை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும், அதுக்கு உண்டான அப்ரூவல் டெல்லியில இருந்து வாங்கிட்டாரு. அந்த சமயத்துல ஆனா அந்த அம்மாவை எடுத்தா பொம்பளைய திட்டின ஒருத்தனை வச்சுக்கிட்டு என்னைய எடுத்துட்டேன்னு என்னைய பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்கிட்ட ப்ளீஸ் பண்ணி உங்களை பதவியில இருந்து மட்டும் எடுக்கிறேன், அதுவும் 15 நாளைக்கு. அந்த பொம்பளைய நான் வெளில எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 15 டேஸ்ல உங்களை ரிவோக் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் எடுக்கிறாரு. நான்லாம் அப்ப என்னை அப்படி மந்திரிச்சு விட்டு ஆடு பண்ற மாதிரி வச்சிருந்தாரு. இவர் என்ன சொன்னாலும் சரிங்கிற மாதிரி சரின்னு விட்டுட்டேன். 15 நாள்னு சொன்னது மறுபடியும் 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. இவருக்கு நடுவில் கர்நாடகா தேர்தல் பொறுப்பாளர் ஆயிட்டாரு. ஆனதாச்சு ஒரு 6 மாசம் முடிஞ்சிருட்டும் பிரதர், அதை தானே போட்டிருக்கு. 6 மாசத்துக்கு அப்புறம் நாளைக்கு நான் உங்களை உள்ள கொண்டுட்டு வரேன், மற்றபடி என்ன நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்கேன், நீங்களும் நான் சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கீங்கன்னு பேக்கப் பண்ணிட்டாரு. 13 மாசமா என்னை கட்சியில சேர்க்கல. நடைப்பயணம் ஆரம்பிக்கிறப்ப சேர்க்கிறேன்னு சொன்னவர் அதையும் சேர்க்காம அதுக்கப்புறமேலு திருச்சிக்கு வரப்போகுது, ஆனா அப்பயும் சேர்க்காம இருந்தாங்க. இதை தாண்டி நீ சேர்க்கலன்னா எனக்கு மரியாதை கிடையாதுன்னு காலையில 8 மணிக்கு கிரீன்வேஸ் ரோட்ல எடப்பாடியை சந்திச்சு நான் அதிமுகவில் சேர போறேன். இந்த செய்தி வெளியில வந்தோன்னே ஸ்ரீலங்காவில் இருக்கவர் நைட்டு 2 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நைட்டோட நைட்டா கேசவநாயகர் பேசி காலையில 5 மணிக்கு எனக்கு கட்சியில சேர்க்கறாங்க. அது ஏன் அந்த 13 மாதங்கள் இடைவெளி? அதான் அவர் என்ன அவ்வளோ நாள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணாருன்னா கேசவனாயன்னா சொல்லி என்னைய ஃபுல்லா அவருக்கு எதிராக திருப்பி விட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு விட்டாரு, எல்முருகனை கேசவநாயகத்தை எல்லாத்தையும். இப்பயும் என்னை எப்படி யூஸ் பண்ண பார்த்தாரு அப்படின்னா, எடுத்தது தமிழிசை தான், எடுத்தது மற்றவங்க ராமசீனிவாசன் தான் பிரச்சனை பண்ணாரு, கருப்பு முருகானந்தன் தான் பிரச்சனை பண்ணாருன்னு மற்றவங்க எல்லாத்தையும் கைகீட்டிட்டா நம்மளோட கவனம் ஃபுல்லாக அவங்கள சார்ந்து போயிடும். அப்போ இவர் நல்லா இனிமையாக குளிர் காஞ்சிக்கலாம், நம்ம வெளியில் தூக்கி எறிஞ்சாலும் இவங்களெல்லாம் வம்பல் போங்கிறது தான் இவருடைய அரசியல் கணக்கு. ஓகே, உங்களை ஒரு பகடக்காயை யூஸ் பண்ணிக்க பார்த்தாரு. இல்லை அப்படிதான் மேடம் முன்னாடியும் பண்ணியிருக்காரு. இப்பயும் நீ பொறுமையாரு நான் திரும்பி சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில தள்ளி விட்டது. ஆனால் இவங்களால தான் சொல்லிட்டு உள்ள இவருக்கு தேவை நாளைக்கு கல்யாணராமனை காலி பண்ணணும். போன முறை காயத்ரி ரகுராம காலி பண்ணணும், திருச்சி சூர்யாவை காவு கொடுத்தாரு. இந்த முறை கல்யாணராமனை காலி பண்ணணும், அதனால திருச்சி சூர்யாவை காவு கொடுத்தாரு. அங்க நாளைக்கு ஆட்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவரை நம்பி இருந்த ஒரே காரணத்துக்காக எல்லா இடத்துலயும் என்னைய மட்டும்தான் காவு கொடுக்குறாரு. அவர் அமர் பிரசாதையும் போட்டு அடிச்சு நொறுக்கி அவரை படாத பாடுபடுத்தி அவர் ஒரு சூழ்நிலையில கொஞ்சம் சங்காத்தமே வேணாண்டா சாமின்னு அவர் ஃபுல்லா போய் தமிழிசைட்ட சரண்டர் ஆயிட்டா. அப்படி எல்லாம் நம்பி இருக்கிறவங்க எல்லாத்தையும் போட்டு இப்படி நீங்க போட்டு பண்ணா அப்புறம் யாரு தான் உங்களுக்காக நிப்பா சொல்லுங்க? கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்க்க போனா இந்த திமுகவுக்கு எதிராக களத்தை கட்டமைச்சிட்டு மணல் கடத்தல் கும்பலிடம் பாஜக பிரமுகர்கள் பணம் வாங்கும் விவகாரம் மாநில தலைவரா இருக்கிற அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாம நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் தேர்தல் நிதிகளை சரியா தெரியாம நடக்கணுங்கிற அளவுக்கு அவர் என்ன அவ்வளவு பெரிய தியாகி? முதல்ல வாங்குறதே அவர் தான், அப்புறம் ஏன் அவருக்கு தெரியாம நடக்கணும்? இல்ல அதுதான் தேர்தல் நிதியே சரிவர செலவு செய்யலன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் ட்விட்டர்ல போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள் எதுவும் தெரியாம இருக்கா? மேடம் தேர்தல் நிதி வேற, அதாவது அது மேல டெல்லியில இருந்து ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கும் 30 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. ஆனால் அதை கையாளக்கூடிய இடத்தில் அண்ணாமலை கிடையாது. ஏன்னா அது அமைப்பு பொதுச் செயலாளர் கட்டுப்பாட்டுல நிர்வாக ரீதியா நாளைக்கு அமைப்பை பார்ப்பதனால அவர் கையில தான் பணம் கொடுக்கப்பட்டுச்சு. பணம் அமுக்குனது சரியா போய் சேராம இருந்த எல்லாம் கேசவநாயகம் பண்ண வேலை. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாமலாம் கிடையாது. அண்ணாமலைக்கு இந்த கட்சியில யார் யாருக்கு எவ்வளவு பணம் போதுன்னு தெரியும். அதனால இவனுக்கெல்லாமே இவ்வளவு பணம் போதே நமக்கு ஏன் அப்படின்னு சொல்லி அவரும் தான் வாங்கிட்டு இருக்காரு. அப்போ இதில் தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் சமயத்தில் மணல் குவாரிகளிடம் இருந்து மட்டும் கோயம்புத்தூர் தொகுதிக்காக அண்ணாமலைக்காக மட்டும் கொடுக்கப்பட்ட நிதி 200 கோடி ரூபா. அதற்கப்புறம் அடுத்த நாள் திரும்பி அதே நாளைக்கு மணல் குவாரியை சார்ந்தவர்கள் என்னுடைய உறவினர்கள் அவர்கள் என் கூட தான் நாளைக்கு அன்னைக்கு நைட்டு கோயம்புத்தூர்ல ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்க. காலையில கிளம்புறப்ப அண்ணாமலை திரும்பி அவங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு, அண்ணா இந்த மாதிரி நீங்க எனக்கு மட்டும் செஞ்சிட்டீங்க, அதனால கொஞ்சம் எல்முருகன் வருத்தப்படுவாரு,
இன்னொன்று அவர் கொஞ்சம் சிரமப்படுறாரு, அதனால அவருக்கும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, உங்களுக்கு செஞ்ச அளவுக்கே செய்யணுமா, இல்லை நம்மளுக்கு செஞ்ச அளவுக்கு வேணால் ஒரு பாதி அமௌண்ட் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி திரும்பியும் எல்முருகனுக்கு 80 கோடி ரூபா கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 20 கோடி 100 கோடி கிட்ட எல்முருகனுக்கு, 200 கோடிக்கு அண்ணாமலை கொடுக்கப்பட்டது. அப்புறம் நீங்கள் மணல் குவாரிகள் எல்லாத்தையும் நாளைக்கு இதுதான் நாளைக்கு கனிம வளத்தை திருடுறாங்க, நாளைக்கு மண்ணை சுரண்டுறாங்க, நான்லாம் விவசாயி, நாளைக்கு இப்படிலாம் நாளைக்கு நீங்கள் மண்ணை எடுத்தீங்கன்னா எங்கள் ஆற்றுலேருந்து தண்ணி வரும், இதை வச்சு நாளைக்கு திமுக குடும்பம் காசு சம்பாதிக்குது, இவங்கள வச்சு தான் நாளைக்கு நாட்டோடைய கனிம வளத்தை திருடி சொத்து சேர்க்குதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட இல்லாத பொல்லாத பணம் இருக்குன்னு ரைடு விட்டு நாளைக்கு ஊர் முழுக்க யோகித வேஷம் போட்டுட்டு நீங்கள் அவங்கக்கிட்டே தேர்தல் நிதிக்கு கூப்பிட்டு நாளைக்கு நீங்கள் பணம் வசூல் பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்கள் மட்டும் என்ன பெரிய வித்தியாசமான அரசியல்வாதி நீங்கள் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க? உள்ள இருக்கிறவங்க தான் அது வித்தியாசமான அரசியல்னு சொல்லிட்டு இருக்கீங்க, வெளியில பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியல இல்லைங்களா? சொல்லுங்க சார். வெளியில் பார்ப்பவங்க நிறையா பேர் பொதுவாகவே அரசியல்வாதிகள்னா நாளைக்கு அவங்க கரப்ஷன் பண்ணுவாங்க, தடாலடியாக இருப்பாங்க, நாளைக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க, அடிதடி இறங்குவாங்கங்கிற ஒரு பார்வை இருக்குது. இவர் தன்னை எப்படி வெளியில எக்ஸ்போஸ் பண்ணிக்க ட்ரை பண்றாரு அப்படின்னா, நான் கரைபடாத கரங்கள், அதிகாரியா இருந்தப்பயே நான் ரொம்ப நேர்மையா இருந்தேன், அரசியலுக்கு வந்ததுங்கிறதே நாளைக்கு மக்கள் சேவைக்காக தான், நான் பணம்லாம் வாங்க மாட்டேன், கரப்ஷனுங்கிறது கெட்ட வார்த்தை, நான் நாளைக்கு ஒரு ஊழல் இல்லாத சமூகத்தை உருவாக்க முயற்சி செய்யறேன்னு பேசுறப்ப பத்திரிகையாளர்களான நீங்க ஒரு சில பேர் வேணா ஷார்ப்பா புரிஞ்சுக்கலாமே தவிர, ஆனா பொதுமக்கள் ஆகிய சில பேர் அந்த பேச்சுக்கு உண்மையிலே ஏமாந்து போய் தான் இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் வந்துட்டு, நீங்க சொன்னது தமிழிசை அவர்களை பாஜகவில இருந்து நீக்காததுக்கு காரணம் வந்துட்டு அவர் நாடார் என்பதே காரணம்னும், எஸ்பி சேகர் அவர்கள் மீது வந்துட்டு நடவடிக்கை எடுக்காததுக்கு பிராமணர் என்பதே காரணம்னு நீங்க பதிவிட்டிருக்கீங்க. இந்த ஜாதிய பாகுபாடுகள் பாஜகவுல இருக்கா? பிராமணர் கட்சி பாஜக அப்படிங்கிற விமர்சனத்தை தாண்டி பிற சமூகத்தின் லாபிக்கள் தமிழக பாஜகவுல இயங்குதா? மேடம், அதாவது பிராமணர்கள் கட்சியான பாஜக அப்படின்னு இருந்தப்ப கூட பிராமின்ஸ் மட்டும்தான் நாளைக்கு உள்ள வரணும், மற்றவங்க எல்லாமே மொத்தமா சூத்திரர்கள் வெள்ளை நெல்லுன்ட்டாங்க. இது நான் சொல்றது இலகணேசன், சிபிஆர் இந்த பீரியட் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குது. நீங்க பொன்னார் வந்ததுக்கு அப்புறமேல தான் இது கொஞ்சம் டைல்யூட் ஆகுது, இந்த பிராமணிசம் அப்படிங்கிறது. இவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்களை அடையாளப்படுத்தக்கூடிய இடத்துல நிறைய பேரை கொண்டுட்டு வந்து பிராமணிசத்தை ஒடிக்கிறாங்க. ஓகே. அப்போ அவங்க எல்லாத்தையும் நீங்கள் மேல் பதவியில் இருந்துக்காங்க, கீழே நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி கீழே ஃபுல்லாக இவர்களுடைய ஆட்களை பயணித்து அப்போ தான் நாளைக்கு என் வேலை பார்க்க முடியுங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இவர் கொஞ்சம் ஓரளவுக்கு இவர் கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்தே ஏபிபி ஆர்எஸ்எஸ்ல இருந்ததுனால இந்த கீழ் மட்டத்திலேருந்து அதை உடைக்கிறாரு. இது மேலே எடுத்தோன்னே கை வைக்காம கீழே இருந்து உடைக்க ஆரம்பிக்கிறாரு. தமிழிசை அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த அம்மா டேரிங்காகவே எல்லா இடத்துலையும் கொண்டாந்து நாடார உட்கார வச்சிட்டாங்க. ஸோ இவங்க அதாவது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு பழமொழி ஊர்லலாம் சொல்லுவாங்க, அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை கூட விட்டுரு, ஆனால் நாடார் வந்துட்டு போனால், அதாவது அவங்க வந்தால் கூட வெறும் தண்ணியை கரைச்சி ஊற்று, நாடாக வந்துட்டு போனால் சாணியை கரைச்சி தண்ணியோட சேர்த்து ஊற்றுங்குவாங்க. அதாவது பகுதிகளில் கிராமங்களில் நாளைக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை விட நாடார் சமூகத்தினரை சேர்ந்தவங்கள ரொம்ப மோசமாக நடத்துகிற ஊர்கள் இன்னமும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இவங்க 2 பேர் உள்ளே வந்தோடனே இந்த கம்ப்ளீட் லாபியை உடைக்கிறதுக்காக இது நம்ம ஆளுங்களால் மட்டும்தான் முடியும்னு அவங்க சமூகத்தை சார்ந்தவர்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பிராமின் லாபி, நீங்கள் பிராமணர்கள் கட்சி அப்படிங்கிறது உடையுது. கரெக்டாக இந்த சமயத்தில் பாரத பிரதமர் மோடி அவர் உள்ளே வரப்போ அவருடைய ஐடியாலஜி என்ன மெயினாக அப்படின்னா, அவர் ஏன் ஆர்எஸ்எஸ்ஸையும் ஒரு பர்பஸ்ஃபுல்லாக ஒரு லிமிட்டுக்குள்ளார வைக்கிறாருன்னா, சிம்பிளாக சொல்கிற மாதிரி தான் மேடம், இப்போ நாமம் போட்டவங்க பட்டை போடுறவங்கள ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ பட்டை போடுறவங்க பார்த்தீங்கன்னா ஐயனார் கருப்பு கும்பிட்றவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க. ஆமாம். சில பேர் சைவ ஐயனார் கும்பிடுவாங்க, சில பேர் கெடா வெட்டுவாங்க. இது மாதிரி அந்த வழிமுறைகளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒற்றுமைங்கிறதுல அதில் ஒரு பிரிவினை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ சிறுபான்மையினர் எந்த சூழ்நிலையும் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்கன்னா, நம்ம வெறும் பிராமணருங்கிற ஐடென்டிட்டியை வச்சுட்டு நம்ம நாளைக்கு நீண்ட காலம் கட்சி நடத்த முடியாது, ஆள முடியாது. அப்போ மொத்தமாக நம்ம இந்துக்களுக்கு உண்டான பாதுகாவலர்கள் ஆகணும். அப்போ எல்லா சமூக மக்களையும் சேரணும். சிவன் கும்பிட்றவராக இருந்தாலும், பெருமாள் கும்பிட்றவராக இருந்தாலும், கருப்பசாமி கும்பிட்றவராக இருந்தாலும், ஐயனார் கும்பிட்றவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நாளைக்கு மொத்தமாக இந்துக்களின் பாதுகாவலர்கள் பாஜகன்னு ஏற்றுக்கிற ஒரு கட்சியாக நம்ம கட்சியை கொண்டு போய் முன்னிலைப்படுத்தணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அந்த பிராமின் மேலிடத்துல இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே சீட்டிங்கில் இருக்கிற யாருமே பெரிய லெவலில் பிராமின் கிடையாது. அவங்க போடுற பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், நேஷனல் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், பார்ட்டியோட பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட மினிஸ்ட்ரியிலையுமே டாப் புரோட்டோகால் கேபினெட்ஸ்லாம் இருக்கட்டும், நிறையா மாநிலத்தோட முதலமைச்சர்களாக இருக்கட்டும், ஏன் தேஜஸ்வி சூர்யா ஒரு யங்ஸ்டரு நாளைக்கு இந்த வயசில் ஜெயிச்சுட்டு வந்தாலும் அவருக்கு மந்திரி கொடுக்காம இருக்கிறாங்க லோக்சபாவில் பிகாஸ் இஸ் அ பிராமின். ஸோ அந்த பிராமினுங்கிற லாபியை
ம். எல்லா தட்டு மக்களையும் உள்ள கொண்டுட்டு வா. இந்த ஐடியாலஜியா அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே மெதுவா குரூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அடுத்தது எல்முருகன் வராரு. அவர் வந்தோடனே கம்ப்ளீட்டா ஃபுல்லா எஸ்சி எஸ்டி இறக்கிறார். இப்ப இந்த குற்ற பின்னணி இருக்கிறவர்கள்னு ஒரு பட்டியல் போட்டிருக்கோம்ல, ம். அதுல 80% பேர் நாளைக்கு அவர் மாநில தலைவரா இருக்கிறப்ப சேர்த்தது. அவர் அந்த சமூகத்தின் அடையாளம் நாளைக்கு கூட, அதாவது ஒரு ரவுடி வந்தான்னா கூட அவர் 50 பேர் வருவான். எனிஹவ் ஆள் வருது இல்ல நம்ம கட்சிக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சேர்த்துட்டாரு. ஆனால் இன்னமும் அந்த டீம் எல்லாம் எல்முருகன் சொன்னா என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்குது. இல்ல இப்ப இவர் இப்போ லைனுக்கே வரேன் நானு. இப்ப எத்தனை பேருக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க இல்லன்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. பட் பணம்னுட்டுன்னு வரப்ப அந்த பணம் யார் கையில இருக்கு சார்? அது நீங்க பிரேக் பண்ணவே முடியாது. எதனால அப்படின்னா, ம். ஒண்ணு நாளைக்கு ஒரு லேடிக்கு கொடுத்தாகணும் கணக்கு, இன்னொன்னு ஒரு பிராமின் ஃபேக்டரிக்கு யாராவது வச்சே ஆகணும். யூ Okay. கான் பி கம்ப்ளீட்லி ரப்பிங் வித் ஆர்எஸ்எஸ். ஓகே. ஓரளவுக்கு நீங்க ஒடுக்கலாம். ஆனா நீங்க அதாவது இப்ப என்னன்னா, நீங்க வேற எந்த பிராமினை விட்டாலும் மோடியை போட்டு பார்ப்பாங்க, சீண்டுவாங்க, ம். இல்ல நாளைக்கு வேற மாதிரி ரிவோல்ட் பண்ணுவாங்க. பட் இவங்க கொஞ்சம் அமிக்கபிளா இருக்கிற டைப் ஓகே. இவர்கிட்ட. ம். அதனால நமக்கு பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் ஆள் கொஞ்சம் ஸ்டஃப்பாகவும் இருக்கணும். மினிஸ்ட்ரியில கொஞ்சம் நாளைக்கு நல்ல போக்குவரத்து, அவங்க நாளைக்கு எல்லா லாங்குவேஜும் பேசுறதுனால அவங்கள பெரிய புத்திசாலின்னு நினைக்கிறாங்க. பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்கற திமுகவை கிழிச்சு தொங்க விடுறாங்க, டேட்டாவை தூக்கி அடிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஆன் பாயிண்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஷீ இஸ் அ குட் கேபினெட் மினிஸ்டர். ஓகே. ஓகே. அது நாளைக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நாளைக்கு அது கொடுத்து தான் ஆகணும். பட் நீங்க அதுக்குன்னு அறவே நீங்க அவங்கள பெரும்பான்மையா இருந்தவங்களும் ஓரளவுக்கு ஒடுக்க தான் சொல்லிச்சே தவிர மொத்தமா அதுக்கு மந்திரி சபையில இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. அந்த ஒரு நாங்க அதுவும் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் காட்டிக்கணும். இல்லைன்னா நீங்க பிராமின்ஸ் அப்புறம் உங்களை மதிக்க மாட்டோம். நீங்க எல்லா தட்டு மக்களையும் எடுத்துக்கிட்டீங்க, எங்களை ஒதுக்கிட்டீங்கிற மனநிலை வந்துடும். அதனால அதை வேணானுங்கிற மாதிரி அதில் வச்சிருப்பாங்க. இப்ப அடுத்தது இவர் அண்ணாமலை வரப்போக இவர் கவுண்டர் பெல்ட் ஃபுல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டார். இப்ப இது என்ன ஆகுது, இது ஏன் நம்ம அந்த சமுதாய ரீதியா பிரிக்கிறோம் அப்படின்னா, ஏஎன்ஐல பிரதமர் பேட்டி கொடுக்குறப்ப ம். அண்ணாமலையை பத்தி கேள்வி கேட்குறாங்க. நாளைக்கு அண்ணாமலையை பத்தி பேசுறப்ப பிரதமர் சொல்றாரு ரொம்ப ஆக்டிவா செயல்படுறவர், இ பிலாங்ஸ் டு அ மேஜர் கம்யூனிட்டிங்கிறார். இப்ப அந்த சமுதாயத்தின் அடிப்படையில தான் பிரதமரே பாக்குறாரு. மேடம் இங்க தேவநாதன் யாதவ் என்ன மேடம் பெரிய, அவருக்கு என்ன மேடம் டெபாசிட் வாங்குறதோ இல்ல நாளைக்கு இங்க உங்களுக்கு யாராவது அவருக்கு முன்னாடி தெரியுமா சொல்லுங்க. ம். ஓகே. பத்திரிகை துறையில் இருப்பவர்களோ அல்ல அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு தேவநாதன் யாதவ் இதுக்கு முன்னாடி தெரியுமானா தெரியாது. ம். ஆனா பிரதமர் பக்கத்துல எடப்பாடி ஒரு பக்கத்து எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தோட நிக்கிறாரோ அதே பக்கத்து தேவநாதன் யாதவ் முக்கியத்துவத்தோட நிக்கிறாருன்னா, ம். இங்க கோனார்னு முடிச்சுட்டு போயிடுவான். ம். இங்க யாதவ்னோன்னா தேசிய லெவல்ல யாதவா ஓ அப்படின்னு அந்த லெவல்ல கம்யூனிட்டி நினைச்சுக்கிட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ எல்லாமே இப்போ ஐஜேகே உடையார் சமூகத்தோடைய வாக்கு வங்கி, டிடிவி தினகரன் ஓபிஎஸ் நாளைக்கு முக்குளத்தோர் சமூகத்தோட வாக்கு வங்கி, பாமக வன்னியர் சமூகத்தோடைய வாக்கு வங்கி, ஜான் பாண்டியன் நாளைக்கு தேவேந்திர குல வேளாளரோட வாக்கு வங்கி, இதே ஏசி சண்முகம் முதலியாரோட வாக்கு வங்கிங்கிறத அண்ணாமலை பிஜேபியோடதுல இருக்கிறப்ப கவுண்டர் சமூகத்தோடைய வாக்கு வங்கி ஸ்ட்ராங்காக இருக்குது. இதற்கு முன்னாடியே பொன்னாரும் இவங்களும் இருந்தப்ப பொன் ராதாகிருஷ்ணனும் தமிழிசையும் இருந்தப்ப நாடார் சமூகத்தோடைய வாக்கு வங்கியை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. எல்முருகன் இருந்தப்ப எஸ்சி எஸ்டியை ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. ம். இப்படி எல்லா சமூகமும் நமக்கு முழு ஆதரவுகளை இருக்குது. அதனால கம்யூனிட்டி வைஸான ஓட் ரேஷியோ நமக்கு தான் ஃபுல்லாக விழும். அதனால நம்ம 25 சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம்னு தான் டெல்லியை நம்ப வச்சாங்க. அப்போ ஜாதியின் அடிப்படையில் தானே நீங்கள் நாளைக்கு கணக்கு பார்த்து நாளைக்கு நிற்கிறீங்க. அதெல்லாம் நாளைக்கு அதை பார்த்து தானே கூட்டணி ஷேரிங் பண்ணுறீங்க. ம். இப்போ நீங்கள் நாளைக்கு ஏன் நீங்கள் தமிழிசை மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு அவங்க மேடம் அமித்ஷா கூப்பிட்டு மிரட்டுறாரு, திட்டுறாரு. ம். இங்கே நாளைக்கு உள்துறை அமைச்சரை கண்டித்து நாடார் சங்கம்னு சொல்லி நாளைக்கு தமிழிசைக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் ஓட்டுறீங்க. ஓகே. ஏன் நாளைக்கு ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அதிலலாம் ஐபியில் ரிப்போர்ட் போலையா? மற்றதுக்கெல்லாம் ஐபி போகிறது. நாளைக்கு ஹோம் மினிஸ்டரை கண்டித்து நாளைக்கு இங்கே போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. அதையும் அவங்க பெருமையாக நினச்சிக்குவாங்க. ஓ நம்மளை ஏற்று ஓட்டுற அளவுக்கு அவனுக்கு ஜாதியில் ஆள் இருக்குதான்னு நினைப்பாங்க. ம். அப்போ நீங்கள் கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் என்ன பண்ணுறீங்க? திராவிட கட்சிகள் ஜாதிகளை வைத்துக்கிட்டு நாளைக்கு இங்கே தமிழ்நாட்டை இழிவுபடுத்துகிறாங்க, அழிக்கிறாங்க, மக்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சி அடைய விடாமல் தடுக்கிறாங்கன்னு நீங்கள் பேசிட்டு பிஜேபிக்குள்ளார கம்ப்ளீட்டாக நாளைக்கு ஜாதி அரசியல் மட்டும்தான் செய்கிறீங்க. அதுவும் மாநில தலைவர் எந்த சமூகத்தை சார்ந்தவரோ அந்த சமூகத்தை சார்ந்தவர் அந்த கட்சிக்குள்ளால நாளைக்கு உயிர்ப்போட வாழலாம், அதிகாரத்தோடு இருக்கலாம். ஓகே. ம். அந்த அவங்க எண்ணத்துல நாளைக்கு நவுந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த மாநில தலைவர் எந்த சமூகத்தை சார்ந்தவரோ அவர் வாழலாம். இப்ப என்னன்னா இவருக்கு எந்த வகையிலையும் துப்பு இல்லை இவர் யாரையும் எடுக்கிறதுக்கு. ம். இப்ப தமிழிசை போட்ட டீம் இன்னும் இருக்குது, பொன்னார் போட்ட டீம் இன்னும் இருக்குது, எல்முருகன் போட்ட டீம் இன்னும் இருக்குது. இவங்க 3 பேருமே அவங்க டீமை வச்சு இன்னமும் அரசியல் ஆக்டிவா இருக்கிறாங்க. ஓகே. இவர் தனக்குன்னு ஒரு டீமை உருவாக்கிக்கிட்டாரே தவிர அதுவும் அவர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அடையாளப்படுத்திக்கிட்டாரு.
ம். பட் இவங்க யார் மேலேயும் கை வைக்க இவரால முடியல. ம். ஸோ அந்தந்த டீம் அந்தந்த மாநில தலைவர்கள் அவங்கவுங்க பவர்ஃபுல்லாக இருக்கிறனால, ஏன்னா 2 பேருமே அவரு முன்னாடி மந்திரியாக இருந்தார், அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாரு. இந்த அம்மா கவர்னராக இருந்துச்சு, இது மெயின்டைன் பண்ணிக்கிச்சு. இப்போ எல்முருகன் மந்திரியாக இருக்கார், இவர் மெயின்டைன் பண்ணிக்கிறாருன்னு இவங்க எல்லாருமே ஒரு அழியாத பறவையிலே இருந்ததுனால தன்னை சார்ந்த ஆதரவாளர்களை தன்னை அழகாக சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. இல்லை, தன்னை சார்ந்த ஆதரவாளர்கள் வேற, வார் ரூம் வச்சுட்டு ஒரு அரசியல் பண்ணுறது வேற இல்லைங்களா? இல்லை, தன்னை சார்ந்த ஆதரவாளர்களுக்கு வந்துட்டு அனுசரணையாக இருந்து அவங்கள ஒரு கட்சியில் வச்சுக்கிறது வேற, வார் ரூம்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்து எதிராளிகளை வந்துட்டு கொச்சையாக பேச வைக்கிறதுன்றது வேற இல்லைங்களா? மேடம், அதாவது ஒன்று வார் ரூம்னு ஒன்று இருக்குது, ம். இல்லைன்னு நான் சொல்லலை. ஓகே. அதாவது உண்மையான வார் ரூம் நிறைய பேத்துக்கு தெரியாது, நான் ஓப்பனாக சொல்கிறேன். சரி. அடையாறில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அதில் நாளைக்கு அங்கே ஒரு வார் ரூம்னு ஒன்று இறங்குது, அங்கே இருந்து தான் எல்லாம் நடக்குது நீங்கள் நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. ம். அங்கே இருப்பது ம். ஒரே ஒரு மெயினான ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் இருப்பார், கீழே ஒரு 5 பசங்க சும்மா சிஸ்டத்தோட. ம். இது டைரக்டா இவருக்கு, அதாவது இவரோட சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங், இந்த பேப்பர் கட்டிங்ஸு, இந்த வீடியோ, இவரை செல்ஃப் ப்ரமோஷன் வீடியோ பண்ணுறது, இந்த டெம்ப்ளேட் போடுறது, இதுக்காக மட்டும். இதையுமே இப்போ மேல இடத்துல இருந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க அதெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லி. எதா இருந்தாலும் கமலாலயத்தில் இனிமேட்டு வச்சு பார்த்துக்க, தனியாக பில்டிங்கில் வாடகைக்கு எடுத்துக்கலாம், உனக்குன்னு பூஸ்டிங் பேக்கில் நாளைக்கு யாரும் ஆள் வைக்கக்கூடாதுன்னு டெல்லியிலேருந்து கூப்பிட்டு சொல்லி இப்போ அதை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஓகே. பட் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, ம். அவர்களுடைய மனைவி நிறைய ஐடி தொழில் செய்கிறாங்க. ம். இவருக்கு வரக்கூடிய கருப்பு பணங்கள் அவங்க மூலமாக தான் நிறைய இடத்துல ஐடிக்கு மாறுது. யாரோ அண்ணாமலை அவர்களுடைய மனைவி அவங்க அதாவது அவருக்கு 2 சோர்ஸ் தான் மேடம் மெயின். ம். ஒன்று அவருடைய மனைவி, இன்னொன்று அவருடைய அக்கா வீட்டுக்கார். ஓகே. இவங்க 2 பேரும் தான் இவருக்கு வரக்கூடிய பணத்தை வைத்து தொழில் செய்து நாளைக்கு வேற சோர்ஸில் அதை கன்வெர்ட் பண்ணுறது. அதில் அவங்க மனைவியோடைய ஃபுல் கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அவங்க ஐடி கம்பெனி நடத்துறது. சமீபத்தில் இந்த 3 ஆண்டுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 12 நாடுகளில் அவங்க நாளைக்கு ஐடி தொழில் தொடங்கியிருக்காங்க. ஓகே. இவங்களுடைய பேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் தான் இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகே. அதில் அவங்களுடைய ஐடி கம்பெனி 8 மாடி அடுக்கு மாடிகளில் இருக்கக்கூடிய, அதாவது டிசிஎஸ், நம்ம திருச்சியில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும்னா டிசிஎஸ் பில்டிங்கை விட பெரிய பில்டிங்க பெங்களூரில். ம். அந்த பில்டிங்கில் ஒரு 8வது மாடியில் முழுமையாக ஒரு 200 பேர் வேலை செய்கிறாங்க. அதுக்கு ஒரு ஹெட் இருக்கிறாங்க, அவங்களுடைய பேர் சந்தியா. அந்த பொண்ணு தான் அவங்க ஃபுல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது. அந்த 200 பேர் தான் மேடம் உண்மையான வார் ரூம். ஓகே. இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் பண்ணுறது, வணக்கம் மோடி, வெல்கம் மோடி, இவரை செல்ஃப் ப்ரமோஷன் வீடியோ பண்ணுறது, அண்ணாமலை ஆர்மின்னு கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது, ம். இது எல்லாமே அவங்க மனைவியின் செயல்பாடு. அவங்களுடைய நிறுவனத்தில் இருந்து இயங்கக்கூடியதான் உண்மையான வார் ரூம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே இதை பற்றி வாயே திறந்தது மேடம். நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், இதுதான் உண்மையான வார் ரூம். அது இயங்குறது தப்பு தான். பட் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் செல்ஃப் ப்ரமோஷன் ஃபேக்டரில் நாளைக்கு தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்திக்கணும். அப்படி அவர் முன்னிலைப்படுத்தினதுனால தான் இந்த நடைப்பயணங்களில் அவருக்கு அந்த ஈர்ப்பும் தனி செல்ஃப் ப்ரமோஷன், அதாவது தனிநபர் போட்டுறதில் பிஜேபி விரும்பாது மேடம். இப்போ மோடியை நீங்கள் போட்டுறதலுக்கு கொண்டாட்டு வந்ததுனால தான் 15 வருஷம் பிஜேபிக்கு ஆட்சி வந்துச்சுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்த முறை பாரத பிரதமராக மோடி நாளைக்கு கேண்டிடேட் இல்லைன்னு சொன்னாலே பிஜேபி வராதுங்கிறது தான் எல்லா இடத்துலையும் சொல்கிற குரல். ஓகே. தாமரைங்கிறதை மீறி நாளைக்கு மோடிங்கிற முகத்தினால் மட்டும்தான் ஜெயிச்சுதுங்கிற மாதிரி நாளைக்கு இங்கே தாமரைங்கிறது செல்ஃப் எடுக்கல, அப்போ அண்ணாமலைங்கிற முகத்தை மட்டும்தான் முன்னிலைப்படுத்தி நம்ம கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவர் அந்த லாஜிக்கலி யோசிச்சு அவர் செய்கிறாரு. பட் அது ரைட்டா தப்பான்னு அவங்களுக்கு தெரியறது எனக்கு தெரியல. பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் செல்ஃப் ப்ரமோட் பண்ணாதான் இந்த பார்ட்டியை டெவலப் பண்ண முடியும் நடைப்பயணத்தில். அதனால தான் அவங்களுக்கு சக்ஸஸ் வந்துச்சுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. உண்மையான வார் ரூம்ங்கிறது இதுதான் மேடம். ஓகே சார். கடைசியாக ஒரு கேள்வி சார். சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. ஒரு உண்மையான தொண்டனை அடையாளம் காண முடியாதவர் உண்மையான தலைவனாக இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு பாஜகவில் இணைஞ்ச நீங்கள் இன்னைக்கு முழுமையாக அண்ணாமலையை எதிர்க்கும் போது அண்ணாமலையையும் தாண்டி பாஜகவில் பலரது கை ஓங்கி இருப்பதா நம்ம எடுத்துக்கலாங்களா? மேடம், உண்மையிலேயே அவங்க அதை வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. இது என் வாயால் சொல்லணும்னு அவசியமே இல்லை. தன்னையே முழுமையாக நம்பி தன்னை ஈர்த்து தனக்காக இருந்து உன்னை பேசுனாங்கன்னு உனக்கு முன்னாடி நான் நின்று நாளைக்கு அதை டிஃபெண்ட் பண்ண என்னை காப்பாற்ற முடியவில்லை என்றாலே நீ மாநில தலைவர் பதவியில் இருப்பதற்கு அருகதையற்றவருங்கிறத மீறி உன்னுடைய பதவிக்கு உண்டான அதிகாரம் உன் கையில் இல்லைங்கிறது தான் உண்மை. அதனாலதான் என் மேல நடவடிக்கை எடுக்க முடிந்தது. உண்மையாக உழைத்தவனை உணர முடியல அப்படின்னா நீங்க அந்த நாளைக்கு மேடம், நான் உண்மையிலேயே அவருடைய இடத்துல இருந்தேன்னா எனக்காக நாளைக்கு சூர்யா மாதிரி ஒரு கேரக்டர் இருந்து
நாளைக்கு நீங்க அண்ணனை தொட்டுட்டியா இருடா நாளைக்கு சண்டை கட்டிட்டு மேடம் நான் இவங்க தமிழிசைன்னு சொல்லலைங்க. நீங்க நாம் தமிழர் கட்சியை சொல்லுங்க. எனக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இருக்குது? காட்டை துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே யார் அவனை விமர்சனம் செய்தாலும் அவனோட யூடியூப் சேனல்ல அவங்கள கடுமையா மோசமா திட்டி அவங்கள மோசமா விமர்சனம் செஞ்சு அவங்களே நாளைக்கு அவன்கிட்ட சரணடைகிற அளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு நபரை நாளைக்கு நான் பேசின பேச்சு தாங்காம அவன் ஸ்டேஷனா போய் என்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டுட்டேங்கிற அளவுக்கு நான் அவனை தாக்கத்துக்கு ஏற்படுத்தினேன் உங்களுக்காக. எஸ்டிபிஐ மேல கடுமையான விமர்சனங்களை விட்டு என் வீட்டில் 3 தடவை பெட்ரோல் கொண்டு பாம் வீச்சு. நாளைக்கு அதுவும் விமர்சனங்கள் உங்களால. கேசவநாயகத்தை பகைத்து கொண்டது உங்களால். எல்முருகனை விமர்சனம் செய்தது உங்களால். தமிழிசை விமர்சனம் செய்தது உங்களால். நாளைக்கு திமுகவின் முதன்மை குடும்பத்தையும் முதலமைச்சரையும் திமுகவின் அமைச்சர்களையும் விமர்சனம் செய்தது உங்களால். திமுக டிஎம்கே ஃபைல்ஸ் 1 டிஎம்கே ஃபைல்ஸ் 2 80% என்னுடைய கண்டென்ட். நாளைக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்காக எல்லா இடத்துலையும் நின்று எல்லா இடத்துலையும் பகைச்சுக்கிட்டேன். இது யாரும் என்னால் உங்களுக்கு பகையாளி ஆகவில்லை. உங்களுடைய பகையை நான் மறைமுகமாக உங்களுக்காக உங்கள் முன்னாடி நின்று வாங்கிக்கிட்டேன். நான் உங்களுடைய நாற்காலியில் இருந்து இந்த அளவுக்கு ஒருத்தன் உண்மையிலே தியாகம் பண்ணினா அவனை காப்பாற்ற முடியலன்னா எனக்கு எடுக்கிற அந்த பதவியை நான் எழுதி கொடுத்துட்டு வந்திருப்பேன். ஆனால் உங்களுக்கு இந்த பதவி சுகம் வேண்டும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் அமைச்சர் வேணாங்கிற அளவுக்குலாம் பெரிய தியாகி கிடையாது. மந்திரி ஆகி சம்பாதிக்கிறத விட இங்கே உட்காந்து 10 மடங்கு சம்பாதிக்கிறீங்க. அதனால மந்திரி வேணாம். இங்கே இருப்பவர்களை உங்களை நம்பி இருப்பவர்களை காப்பாற்ற முடியலனாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் அந்த பதவியில் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு காசு வேணும். குறைந்தது இது நீங்க மேடம் ஒரு விளையாட்டுக்கு சொல்றேன். ஒரு பத்திரிகையில நாளைக்கு முதல் பக்கத்தில் கடந்த முறை இதே மாதிரி வெளிநாட்டுல படிக்க போறேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா போனாரா? 5000 கோடி பணத்தை இப்பயும் அதுக்கு தான் போறாரு. லண்டனுக்கும் அந்த பணத்துக்கு தான் போறாரு. சரி. கச்சத்தீவை மீட்பேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அடிக்கடி இலங்கைக்கெல்லாம் போயிட்டு வர்றாருல. அந்த கச்சத்தீவை மீட்டு தர உண்டான ப்ராசஸை நல்லபடியாக முடிச்சு தரணும்னு சொல்லி எல்டிடி சார்பாக வெளிநாடுகளிலிருந்து மிகப்பெரிய தொகை ஒன்று இவருக்கு வருது. அதை அவர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் மேடம் லண்டன் போகிறாரு. இதுதான் உண்மை. இதே மாதிரியே அமெரிக்காவுக்கு போனப்பையும் இதே மாதிரி தான் பணம் மாற்றுறதுக்கு தான் போனாருன்னு சொல்லி ஜூனியர் விகடனோட முதல் பக்கத்தில் அமெரிக்காவுக்கு சென்று 5000 கோடியை பதுக்க சென்று அண்ணாமலைன்னு போட்டிருந்தாங்க. நான் அந்த பத்திரிகையின் ஆசிரியர்கிட்ட பேசினேன். என்ன ஏன்னா பாவம் அவரை போட்டு அடிக்கிறீங்க. நான்லாம் இப்போ வெகுளியாக இருந்துட்டேன். எடப்பாடியை எழுதுங்க, முதலமைச்சர் எழுதுங்க, உதயநிதி எழுதுங்க, சபரீசன் எழுதுங்க, எல்லாம் ஊரையே உலையில போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவரை போய் எழுதுறீங்க அப்படின்னப்ப அந்த பத்திரிகையாளர் சொன்ன வார்த்தையை நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க சார். தம்பி நீ சொல்கிறது கரெக்டு தான். நாளைக்கு எடப்பாடியை எழுதலாம், தப்பு இல்லை. சம்பாரிச்சிருந்தா கூட தப்பு இல்லை. 4 வருஷம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக சம்பாரிச்சிருக்கலாம். ஸ்டாலினை பற்றி நீ சொல்றியா? அது கூட தப்பு இல்லை. அவங்க அப்பா நாளைக்கு 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருக்காரு. இப்போ அவர் கரண்ட் சிஎம் ஆக போறாரு. அதனால அவரை பற்றி நீ எழுத சொல்றியா? ரைட்டு, அவங்கெல்லாம் சம்பாதிக்கிறது தப்பு இல்லை. ஒரு மகன் மருமகனுக்கும் அந்த அடையாளம் இருக்குது, தகுதி இருக்குது, அதெல்லாம் ஓகே. இவன் ஒரு பதவியுமே இல்லாமல் வெறும் நாளைக்கு ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக இருந்துக்கிட்டு 5000 கோடி சொத்து சேர்க்குறான்னா இவன் நாளைக்கு முதலமைச்சராவோ மத்திய மந்திரியாவோ ஆனானா தமிழ்நாட்டையே நாளைக்கு தூக்கி கொண்டு போய் வீட்டு பீரோக்குள்ளார வச்சிருவான் அப்படின்னாரு. இல்லை இதே தான் இப்பயுமே அவர் லண்டன் செல்வதும் இதற்கு உண்டான வேலைகள் தான். தங்க கடத்தல்ல ஈடுபட்டு இவர் இந்த பிருத்திவிங்கிற ஒரு பிஜேபியை சார்ந்தவர் மாட்டினதுமே இவர் தான் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்ட கூப்பிட்டு ஸ்டால் கொடுக்க சொல்லியிருக்காரு. அந்த தங்க கடத்தலுக்கு சம்பந்தப்பட்ட பொருள் தங்கங்கள் எல்லாம் இலங்கையிலிருந்து தான் வந்திருக்குது. பிருத்திவிங்கிறது இவரோட ஃபுல் ஷேடோ. மேடம் இவரே நாளைக்கு ஸ்டேட் கான்ஃபரன்ஸ்லயே பேசியிருக்காரு. மேடம் நீ என்ன வேணாலும் செஞ்சு தொலை, என்ன இல்லீகல் பிசினஸ் வேணாலும் பண்ணிக்க, நீ சம்பாதிக்கிறியா கட்சிக்கும் நாளைக்கு செலவு பண்ணி கட்சியும் வள, பொம்பளை மேட்டர்ல மட்டும் மாட்டாதீங்க, வேற என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்னு அவரே தான் மேடம் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காரு. நானும் தான் அந்த மீட்டிங்ல இருந்தேன். எல்லா ஸ்டேட் மீட்டிங்லயும் எல்லா மாநில நிர்வாகிகளும் இருந்த இடத்துல அவர் வாயால சொன்னது. பிருத்திவி அவருடைய இடதுகை. அவர் கஸ்டம்ஸ்ல கூப்பிட்டு தான் ஏர்போர்ட்ல இடம் வாங்கி கொடுக்குறாரு. தங்க கடத்தலுக்கு சம்பந்தப்பட்ட தங்கங்கள் எல்லாம் இலங்கையில இருந்து தான் வந்துச்சு. இப்ப அடிக்கடி அவர் இலங்கைக்கு பறந்துகிட்டு இருக்காரு. அந்த பிரச்சனையை ஆஃப் பண்றதுக்கு ட்ரை பண்றாரா இல்ல வேற ஏதாவது கம்யூனிகேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரான்னு தெரியல. அவரை சார்ந்து தமிழ்நாடு பிஜேபியில் அவருக்காக பினாமின்னு வைத்திருக்கக்கூடிய பல பேர் தொடர்ச்சியாக இவர் போயிட்டு வந்த அடுத்த நாளே ஸ்ரீலங்காவுக்கு வரிசையா போய்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் எனக்கு உத்தரவாதமான தகவல் அவர் லண்டன் செல்வது கச்சத்தீவை மீட்டு கொடுப்பதற்காக. எல்டிடி எப்படி நாம் தமிழர் கட்சியை வச்சுக்கிட்டு சீமான் இவ்வளவு நாள் ஃபாரின்ல உண்டியல் கொடுக்கலாரோ அந்த கச்சத்தீவை மீட்டு தரேன் இவர் நாளைக்கு வெளிநாடுகளில் உண்டியல் குலுக்கி எல்டிடி மூலமாக ஒரு பெரிய நிதியை திரட்டுவதற்காக தான் லண்டன் போறார். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இவ்வளவு நேரம் வந்துட்டு இடம்பலம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. விரைவில் அடுத்த ஒரு நீங்க எந்த கட்சியில சேர போறீங்கன்றத பத்தி அடுத்த ஒரு சந்திப்பில் பேசலாம் சார். நன்றி மேடம். தேங்க்யூ சார்.